இப்போ உங்களுக்கு ஒன்று காமிக்கிற ஒரு வியூவு. சரி, நான் நடக்கிற டைமிங்கை வச்சு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ நேரம் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க 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 மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல. என்ன பாடல்கள், அழியா பாடல்கள் இல்லையா? வெல்கம் டு சோலோ சாண்டி விளாக்ஸ். எங்கடா வயல்வெளியில் நடந்துட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இது வந்து ஒரு அன்பிளான்டு ட்ரிப். ஆக்சுவலா வந்து ஒரு கிடா வெட்டுக்காக போயிட்டு இருக்கோம். நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா, நம்ம ஏமாந்துட்டோம்டா. ஸோ போற வழியில ஆக்சுவலா அது வந்து பழனிக்கு போயிட்டு இருக்கோங்க. பழனில இருந்து ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் தான் முன்னாடி. கைஸ், இங்க வந்திருக்கோம் அப்படின்னா திருமூர்த்தி டேமுக்கு வந்திருக்கோங்க. உச்சி வெயில்ல திருமூர்த்தி டேமுக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. அந்த ஃபால்ஸில் தான் போய் நம்ம குளிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி போகிற வழியிலலாம் இது இருந்துச்சு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அப்படியே நம்மளும் போயிடுற மாதிரியே இருக்கும். கைஸ் பாருங்க எப்படி ஓடுதுன்னு. இப்போ உங்களுக்கு ஒன்று காமிக்கிற ஒரு வியூவு. கைஸ், அங்க எப்படி புயல் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கா, அதுவே இங்க பாருங்க. யாருக்குமே தெரியல நான் ஒரு டான்சர்ன்ட். என்ன யாருமே தெரியல என்ன ஒரு டான்சர்ன்ட். ஒரு சைடு அப்படி ஒரு சைடு இப்படி. அதுதாங்க திருமூர்த்தி மலை அங்க தெரியறது. இப்போ அடுத்தது வந்து அந்த ஃபால்ஸுக்கு தான் நம்ம போக போறோம். போயிட்டு அங்கே ஆக்சுவலாக நம்ம வந்து இறங்கி குளிக்க போறோம். கைஸ் உள்ள வந்துட்டோம். இறங்கவே கூடாது, மீன் குரங்கு பயில்கள் ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு ஆளுக்கு 5 ரூபா. அங்கே காரில் வந்தோம்னா 50 ரூபா, பைக்கில் வந்தோம்னா 20 ருபீஸ் கிட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டாக தெரில. சரி, நான் நடக்கிற டைமிங்கை வச்சு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ நேரம் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. போன வீடியோ பார்த்துருப்பீங்க, கொல்லிமலையில் நம்ம நடந்தது. ஐயோ, அது வேறு லெவலுங்க. முடியாமல் நடந்துட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் நமக்கு ஒரு ஃபால்ஸில் கிடைக்க போகுது. நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போவே பாருங்கள் எவ்வளோ ஸ்வெட் ஆயிடுச்சுன்னு. போயிட்டு அந்த குளியல் ஒன்று போட்டோம் அப்படின்னா இதெல்லாம் தெரியாது. மொத்தம் 900 மீட்ரு, அதில் 500 மீட்டர் வந்துட்டோம். எங்களுக்கே தெரில எப்படி வந்தோன்னு தெரில. அது ஃபேக். கைஸ் கிட்டத்தட்ட 600 வந்திருக்கோம். இன்னும் ஒரு 300 போகணும். कितना किलोमीटर भैया? 2 கிலோமீட்டர். கைஸ் வந்துட்டோம், அவ்வளோதான், கண்ணுக்கே தெரியுது. A few minutes later. நீ தெரிய மாட்டீங்க, அந்த சைடு அந்த சைடு தான் தெரியுங்க. இந்த சைடு ஆஃப் அப்படியா? அது இப்போ ஸ்க்ரீனில் தெரியுங்க. மக்களே எப்படி இருக்குது? தண்ணி செம கூலிங்காக இருக்குது. இங்கே பாருங்க, இது இருக்குங்க.
நிறைய பேர் வந்துட்டே தாங்க இருக்கிறாங்க, ஏறி ஏறி வந்துட்டே இருக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கா நம்ம அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். கைஸ் எப்படி நம்மளோட நீர்வீழ்ச்சி அடி டம் டும்னு விழுகுது, வேற லெவலில் அடி விழுகுது. ஹாய் கூட்டம் பார்த்தீங்களா, கம்மியாயிருச்சு. யார் யாரோ பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்களுக்காக தான் வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்காக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல கண்டென்ட்டும் நிறைய ட்ராவலும் தான் நம்ம சேனலில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணி அது அவங்க நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னா இன்னும் வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு சஜஷனில் போகும். ஸோ அது வந்து சேனலை பூஸ்ட் பண்ணும், நிறைய வியூஸை கொண்டு வரும். ஸோ அது மூலமாக நான் இன்னும் அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன், புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். என்னால் ஒரு நம்பிக்கை கொடுக்குங்க, சொல்லப்போனால் அவ்வளோதான். A few minutes later. மறுபடியும் உள்ளே போவோமா, என்ன சொல்கிறீங்க கைஸ்? மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி. கம்மியாயிருச்சு. போவோமா? போதும். A few minutes later. கைஸ் எப்படி நம்மளோட குளியல் சூப்பராக இருந்துச்சா? முடிஞ்சு உங்களுக்காக மறுபடியும் இன்னொரு டைம் போயிட்டு குளிச்சு வந்தாச்சு. 2 டைம் முடிஞ்சு. கைஸ் நடைப்பயணம் மறுபடியும் தொடர்கிறது. எங்க 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 என்ன இது? அவி பயலே எலவ கொண்டாட்டி பத்தினியோ அவன் கண்ணுக்கு தாண்டா கடவுள் கண்டிப்பா தெரிவாரு. அங்க மாறா திரிக்கிறாரா? கைஸ் 5:15 காமிக்குது. நான் நடக்க ஆரம்பிச்சே கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் கூட இருக்காது. எனக்கு இது ஃபேக்குன்னு தோணுது. கைஸ் முடிஞ்சு பக்கத்தில் வந்துட்டோம். அவ்வளோதான், இனி வெளியே எக்ஸிட்டு தான். அவ்வளோதான் முடிஞ்சு. ரொம்பலாம் இல்லைங்க, ஈஸியாக நடந்து வந்துட்டோம். அங்கே வருங்க டோக்கன் போட்ட இடம். என்னடா மீனா? டே இங்கே வர காமிடா, எங்கடா இருக்கு மீன்? கைஸ் இங்கே வருங்க, மீன் பிடிக்கிறாங்க. உள்ளே வச்சிருக்கியா? டேய் ஏதோ ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கடா. என்னங்க இன்ட்ரோவட்டா இல்லை உனக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டா? எதுவும் பேச மாட்டாங்க. டேய் இதுக்குள்ளே மீன் இருக்காடா? டேய் இதுக்குள்ளே என்னடா இருக்குது? மீன் இருக்காடா? சொல்லேன்டா. இதுக்குள்ளே மீன் இருக்கா? இதுக்குள்ளே என்னதான் இருக்குது? கள்ளத்தாச்சு இழுத்துக்கிட்டு இருக்கானவன். இப்படித்தான்டா டிரைவர் வச்சு லாரி ஓட்டோம்டா. நீ தான்டா டிரைவர் உண்மையிலே. அடடே வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? இதுதான் 3 பேர் இருக்காங்க, தெரியுதுங்களா? ஆமியே இந்த வீடியோ நல்லா போகணும். கைஸ் எப்படி ஒரு பட்டை ஒரு நாமத்தை போட்டாச்சு. அங்கிருந்து நடுவில் இருந்து ஒரு கேக் அற்புதமா இருக்கா? கழட்டு விழுந்துருச்சிட்டு இருக்காங்க.